நெல்சன் மண்டேலாவின் விடுதலை. 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நெல்சன் மண்டேலா 11 பிப்ரவரி 1990 அன்று விடுதலை செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்காவின் இனவெறி ஆட்சி காலத்தில் கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக போராடிய முக்கிய தலைவர் நெல்சன் மண்டேலா. அவரது போராட்டங்கள் சமத்துவம், சுதந்திரம் மற்றும் மனித மரியாதையை மையமாக கொண்டவை. 1962ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட மண்டேலா 1964இல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ரோபன் தீவு உள்ளிட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டார். மொத்தம் 27 ஆண்டுகள் அவர் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையில் இருந்த காலத்திலும் மண்டேலா தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. வன்முறையற்ற போராட்டம், சமரசம் மற்றும் ஒற்றுமை ஆகியவை அவரது சிந்தனையின் மையமாக இருந்தன. 1980களில் உலகளாவிய அழுத்தம் அதிகரித்தது. பல நாடுகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்தன. ஃப்ரீ நெல்சன் மண்டேலா என்ற கோஷம் உலகம் முழுவதும் ஒலித்தது. 1990 பிப்ரவரி 11 அன்று ஜனாதிபதி FW டி கிளர்க் அறிவிப்பின் பேரில் நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார். கேப் டவுனில் உள்ள விக்டர் வெஸ்டர் சிறையிலிருந்து அவர் வெளியே வந்த அந்த காட்சி வரலாற்று சிறப்புடையதாக அமைந்தது. மண்டேலாவின் விடுதலை தென்னாப்பிரிக்க அரசியலில் புதிய காலகட்டத்தை தொடங்கியது. இனவெறி ஆட்சியின் முடிவுக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக ஆரம்பமானது. விடுதலைக்கு பிறகு மண்டேலா பழிவாங்கலை விட சமரசத்தையே வலியுறுத்தினார். வெள்ளையரும் கருப்பினரும் இணைந்து ஒரு புதிய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வு தென்னாப்பிரிக்காவை மட்டுமல்ல, உலக நாடுகளையும் பாதித்தது. மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டங்களுக்கு இது பெரிய ஊக்கமாக இருந்தது. 1994இல் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது விடுதலையின் விதை அப்போது முழுமையான மாற்றமாக மலர்ந்தது. 11 பிப்ரவரி 1990 அன்று மண்டேலாவின் விடுதலை அடக்குமுறைகளுக்கு எதிரான பொறுமை, உறுதி மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும் ஒரு மகத்தான நாளாகும்.